ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒன்லி ஒன் ஃபார் யூ டேடி அதோட நெக்ஸ்ட் பாட்டை அட்டன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை போடலாம். நான் பேசுகிற வேடோட பேர் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்களை போடலாம். டேடி, மார்னிங் கிஸ் எங்கே? ஆஃப்டர்நூனை தாண்டிருச்சு. அப்போ ஆஃப்டர்நூன் கிஸ் எங்கே? ஜொங்கு ப்ளே பண்ணாட பெல்லு கிளிக் ஆயிடுச்சு. போ கிளாஸ் ரூம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் முடியாது போ அப்படிங்கிற மாதிரி டேட்டை ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரா. இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தான். இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட்லான்னு திங்க் பண்ணேன். வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டின்னரா? வெளியே போகிறோமா? ஓகே ஓகே, நான் டின்னர் சாப்பிட்ற பிளேஸில் கிஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டுக்கு நேரம் அங்கேருந்து எழுந்துட்டு போனான். ஐயோ, இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாலாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே நேராக அவரோட கிளாஸ் ஒர்க்குக்கு போவார். இந்த மாதிரி பண்ணான். இப்போது நம்ம டேயோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் டின்னருக்கு கூட்டிகிட்டு போவேண்ணே. என்னவோ வீட்டு கிச்சனில் கொண்டு விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்குக்கு முறைச்சபடியே டே நட்புனா, டின்னருக்கு தானடா கூப்பிட்டு போகிறேன்னு அடட்டா கேட்குறேன் டாடி. இது எங்கே டின்னரு? இங்கே எங்கே ஹோட்டல் இருக்குது? நீ என்ன கிச்சனில் நின்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்குன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணபடி, ஓ நீ இன்றைக்கி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு தர போறியா? சாச்சே, நீ ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி எனக்கு கொடுக்க போகிற. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உனக்கு சொல்லித்தரேன். ஏன்ட்டே இந்த மாதிரிலாம் பண்ணுற? வாயே நம்ம ஹோட்டலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கம்டியே டேயோட செஸ்ஸில் ஹேண்ட்ஸை வச்சபடி ஒரு மாதிரி சிடியூஸான லுக்கில் டேட்டை பேசினோம். இன்றைக்கி இந்த பிளேஸில் தான் உனக்கு டின்னர். போ காலேஜ் ஒர்க்லாம் பண்ணு. என்னட்டே காலேஜ் ஒர்க்கு பண்ணு? காலேஜ் பேக் தூக்கிட்டு வர சொன்னோம்ல, கொண்டு வந்துருக்கேன். போய் ஒர்க் பண்ணு. முடியாது, நான் கூட தான் இருப்பேன். காலேஜ் ஒர்க்கு பண்ணுன்னு சொன்னேனுங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படியே கொண்டு வந்து ஹாலில் உட்கார வச்சுட்டு, அவ்வளோ காலேஜ் ஒர்க்கே இப்போ நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறது கேட்டு டின்னர் கூப்பிட்டு போவேன், டேட்டுக்கு கூப்பிட்டு போவேன், நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு காலேஜ் ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறானேங்கிற மாதிரி கடுப்புலேயே உட்காந்துருந்தேன். காலேஜ் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம ஜொங்குக்கு பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். டேயுமே ஃபோட்டோ மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே டைனிங் டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணோம். ஜொங்கு காலேஜ் ஒர்க் எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கிட்ட பட்டுட்டு ஜொங்கு கூட காட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. உன்ட்ட என்னடா சொல்லி இங்கே அனுப்புனேன்? காலேஜ் ஒர்க்கை பண்ண தானடா சொன்னேன். இந்த மாதிரியாடா பண்ணுவேனுங்கிற மாதிரி இன்னும் பயங்கரமாக காட்டை பிடிச்சிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரிலாம் என்ன பனிஷ் பண்ணேன்னா என்ன என்கிட்ட பேச மாட்டியா? ஹை, அப்படிலாம் யார் சொல்லுவா? அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி, இதை எப்படி நான் செய்யணுன்னே தெரியல, நான் எப்படி செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வந்து நீ செய் அப்படிங்கிற மாதிரி நேராக கொண்டு வந்து ஜொங்குக்கா சேரில் உட்கார வச்சுட்டு ஃபுட்டை மட்டுட்டு சர்வ் பண்ண போய்ட்டு நம்ம ஜொங்குக்கு சாப்பிட சொன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஏன் நீ தான் நான் ஹோட்டலுக்கு கூட்டு போகலையே, ஆனால் இந்த ஃபுட் நல்லாயிருக்கும் ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இருந்தாலும் இது ஹோட்டல் ஃபுட் மாதிரி இல்லை. இப்போட்டுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணடா, வா இங்கே வந்து உட்கார அப்படிங்கிற மாதிரி சேரில் நம்ம டே உட்கார வச்சுட்டு அந்த பிளேட்டை தூக்கி அப்படியே நம்ம ஜொங்குக் டேயோட ஆன்சரில் கொடுக்குறாரு. என்ன பண்ணணும்? நீயே எனக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட்றியா? நம்ம 2 பேர் மட்டும்தானே அங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே ஸ்மெல் பண்ணப்படி ஃபீட் பண்ணி விடுன்னு சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே நம்ம ஜொங்குக்கு பொறுமையாக ஃபீட் பண்ணி விட்றாரு. ஜொங்குக்குமே டே கொடுக்குற சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது சோஃபாவில் தான் ஒரு ஸ்டிக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி ஜொங்குக்கு பட்டபடி முறைச்சபடியே நம்ம டே சோஃபாவுக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஏன் இவ்வளோ நேரம் சாஃப்டாக பேசிட்டு இப்போ ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர் மாதிரி நண்டுக்கிற? ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர் தான்டா, ஒழுங்காக ஹோம் ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு பண்ணுற ஹோம் ஒர்க்கில் என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தபடி ஹோல் ஒர்க்கே நம்ம ஜொங்குக்கு பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி பண்ண வச்சா ஹோல் ஒர்க்கே பண்ணி நம்ம ஜொங்குக்கு டயர்டாக ஜொங்குக்கோட மாம் தான் ஜொங்குக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ண மொமெண்ட்டுக்கு, சொல்லம்மா என்னடா காலேஜ் வீட்டுக்கு ஹவுஸ்க்கு வரல, டேடு வந்து என்னை திட்டுவாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரி நான் எங்கேயும் போகலம்மா, நான் வந்து என்னோடய ப்ரொஃபஸரோட ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கேன். காலேஜ் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணேன். இப்போ என்ன எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் நான் ஹவுஸ்க்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கூட மாம்கிட்ட ஜொங்குக்கு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணான். சரி ஹவுஸ்க்கு போ. முடியாது. என்ன இப்போ என்ன நான் மாமக்கிட்ட ஹவுஸுக்கு வருவேன்னு சொன்னேன்? அதெல்லாம் போக மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அட்டையோட பெட்ரூமில் ஸ்லீப் பண்ண போகிறேன்னுங்கிற மாதிரி நேராக பெட்ரூமை பட்டு போனோம். ஜொங்குக்கு ப்ராப்ளம் பண்ணாட, போ ஹவுஸ் போ, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என்ன நீ இந்த மாதிரிலாம் என்ன மிரட்டிகிட்டு இருக்க? அதெல்லாம் போக முடியாது. போகிறது இருந்தால் எனக்கு இப்போ கேஸ் வேணும், நைட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா இப்படி என்னை பாடா பட்டுற?
நீ குட் பாயாக தந்துருந்தா நானும் குட் பாயாக ஹவுஸுக்கு கிளம்புவோம்ல. பாரு பாரு டைம் 9 o'clock ஆயிடுச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேட்டை இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தோம். ஜொங்குக்கோட கிட்ட கிரீப்பாக பிடிச்சி நம்மகிட்ட ஜொங்குக்கோட லிப்லேயே பிக்கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஜொங்குக்கு தான் ஸ்மைல் பண்ணபடி உன்னை என்ன மாதிரி சொல்லனே தெரியலப்போ, இந்த மாதிரி கேஸுக்கெலாம் அவன்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சரி சரி நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நேராக ஹவுஸுக்கு கிளம்புனா, என்கிட்ட இந்த பிக்கிஸ் வாங்கிட்டு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குடா, உன்கிட்ட ப்ளே பண்ண கூட தாண்டா என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். நீ பண்ணுற மூமெண்ட்டுக்கெலாம் நான் தாண்டா என்னோடய கண்ட்ரோலை மட்டுட்டு இழந்து என்னெல்லாமோ உன்கிட்ட ப்ளே பண்ணதுக்கு திங்க் பண்ணுறேன். ஆனால் காலேஜ் ஸ்டடி முடியட்டண்டி உன்கிட்ட நான் க்ளோஸாகவே வரமாட்டேன் ஜங்குக். நீ எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைமே அப்படியே அவரோட பெட்டில் வந்து அப்படியே ஸ்லீப் பண்ணபடி படுத்துட்டு ஜேகே கூட இன்றைக்கி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட்லாம் திங்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலேஜ் ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டானே, ஜெமினா சொன்ன மாதிரி அவன் அவ்வளோ காலேஜ் ஒர்க்குமே பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இனி நம்ம ஜேகேயை நம்ம கண்ட்ரோலில் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணபடியே ஸ்மைல் பண்ணேன். ஜேகேமே நேராக ரூம்குள்ளே என்ட்ரு ஆகி செம்ம ஹாப்பியில் ஹெல்மெட்டை ஒரு பக்கம் தூக்கி போடுறாரு, கீயை ஒரு பக்கம் தூக்கி போடுறாரு, பேக்கை ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு நேராக ரூமுக்கு போகிற மூமெண்ட்டை ஜேகேவோட டேடை நோட் பண்ணிவிட்டு, உன் பையனுக்கு திமிரு அதிகனுங்கிறத இப்படி திங்ஸை தூக்கி போட்டு தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. அவன் எங்கே போயிட்டு வரான்னு கேளு, டைம் ஆயிடுச்சு ஃபுட்டை சாப்பிடணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேடி சொல்கிறது தான் கேட்குதுல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் சொன்னால், நல்லாவே கேட்டுச்சுமா, நான் என் ஃப்ரெண்டோட ஹவுஸ்லேயே சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு எது ஃப்ரெண்டோட ஹவுஸில் சாப்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி காண்டிலே ஜங்குக்கோட டேட் நோட் பண்ணிவிட்டு நைட்டு அதர் பிளேஸ்லலாம் போய் அவனை ஸ்டே பண்ண சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட கட்டுனா ஃப்ரெண்டோட காலேஜ் ஒர்க்கை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்துருக்கேன், இதில் ஏன் ப்ராப்ளம் ஆக்குறீங்க, ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேரண்ட்ஸ் அப்படியே அவங்க ரூமுக்கு போனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங்கே இப்போ காலேஜுக்குள்ளே என்ட்ரானாலே ஜங்குக்கு ஃபிலிக்ஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஜங்குக் ஃபிலிக்ஸை அடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டும் ஃபிலிக்ஸ் அடி வாங்கிட்டு இருக்க மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நேராக ஜங்குக்கிட்ட வந்தா ஜங்குக்கு முன்னாடி என்ட்ராகிற ஜிமினா கிரிப்பை பிடிக்கிறாரு. எங்கடா இவ்வளோ வேகமாக போகிற, தள்ளுடா அவனை அடிச்சிட்டு இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ அமைதியாரு நான் அவனை அந்த ஃபைட்டை பிரேக் பண்ண வைக்கிறேங்கிற மாதிரி சொன்னோம். ஜிமினாவை பிடிச்சி நம்மகிட்டே தள்ளிட்டு ஜேகே ஃபிலிக்ஸை தரையில் அந்த ஃப்ளோரில் தள்ளி விட்டபடி ஃபிலிக்ஸ் மேலே உட்காந்துருந்து நம்ம ஜேகே பஞ்சுக்கு மேலே பஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபிலிக்ஸ் பேசவும் முடியல, புஷ் பண்ணி நம்ம ஜங்குக்கு தள்ள முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு செம்ம ரூட்டாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணி இழுத்த வேகட்டிலேயே ஜேகேக்கு ஒரு ஸ்லாப்பு. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணால் அதே வேகத்தில் டேயோட ஃபேஸ்லேயே நம்ம ஜேகே பஞ்சு பண்ண வந்துட்டாரு. என்ன திமிருந்த என்ன அடிப்படா அப்படிங்கிற மாதிரி யாரோங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இந்த மாதிரி பஞ்சு பண்ண வேண்டாம், அது ஒன்று தாண்டா இன்னும் பண்ணாமல் இருக்க, அதையும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டே பேசுகிறத பார்த்துட்டு அப்படியே அவரோட ஆன்சர் கீழே இருக்குன்னா, என்ன அப்படியே நின்றுட்டேன், அடிக்கிட்டேன்னா வேண்டா அட்ரா அடிங்கிறோம்ல அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கோவமாக நம்மகிட்டே பேசணும். அது ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்டாக வரணும்னு வாரியா இல்லை ரவுடியாக வரணும்னு வாரியா, கேங்ஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, ஸ்டூடெண்ட் மாதிரி உனக்கு பிஹேவ் பண்ணிட்டு தெரியாதா, இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை டெட் ஆகிற பொசிஷனை கடை அடிப்பு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் 2 ஸ்லாப்பே நம்ம வைப்பாரா இந்த மாதிரி வச்சா டே விட்றா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமினா கண்ட்ரோல் பண்ண பார்த்தா ஜிமினாவை மூவ் ஆன் பண்ணிட்டு நீ அமைதியாக அப்படியே அங்கேயே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பிடிச்சி திட்டவும் இந்த மாதிரி இவ்வளோ கோவமாகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேகேனா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு கோவப்படாட்ட ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ண பார்த்தா ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்மகிட்ட நேராக ஸ்டாப் ரூமை விட்டு போனோம். இப்போ ஸ்டாப் ரூம்லன்னா நம்ம செம்ம கோவமாக அவனை சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா அவன் சேஞ்சே ஆக மாட்டான், அவனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகுங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே நம்மகிட்ட உட்காந்துருந்தா ஜிமினா கரெக்டாக வந்துட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ எப்படிடா அவனை இந்த மாதிரி பனிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கோமாண்ட மாதிரி பேசுனா, நீ எப்போ பாட்டாலும் ஜங்குக்கு சப்போர்ட்டாக பேசுகிற வேலையை விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்டே கோவமாக திட்டிட்டு நேராக கிளாஸ் ரூம் பாட்டு போனால் இப்போ நம்ம
டேய் ஜங்கு கூட கிளாஸ் ரூமுக்கு தான் வந்துருக்காரு. கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்களா, நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாரி இப்படி கேட்டால் எல்லாருமே அவங்க நோட்டை நம்ம டேவோட டேபிளில் சப்மிட் பண்ணோம். நம்ம ஜேக்குமே அவரோட நோட்டை கொண்டு டேபிளில் வச்சபடியே டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா டேயை நம்ம ஜேகே இக்னோர் பண்ணபடி திரும்பி இருப்பார். அந்த மாதிரி திரும்பி இருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்லும். ஜேகேவோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த கிளாஸ் எண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம டே முழுக்க நம்ம ஜங்குக்கு இக்னோர் பண்ணபடி கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் எக்ஸாம் வைப்பேன், எல்லோரும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போனால் இப்போ பிரேக் பீரியடாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டுக்கு டேயை ஃபாலோ பண்ணபடியே நம்ம ஜங்குக்குமே ஸ்டாப் ரூமுக்கு வராரு. இந்த மாதிரி ஸ்டாப் ரூமுக்கு வந்தோம். நான் கரெக்டாக ஸ்டாப் ரூமில் உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு கிட்ட கரெக்டாக வந்துட்டு என்னாச்சு என் மேலே இன்னும் கோவமாக இருக்கிறியா, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட பேசலாங்கிற மாரி கிட்ட வந்துட்டேன். டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து எழுந்து போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடி ப்ளீஸ் நீ இந்த அளவுக்குலாம் கோவப்படாத, நான் இனி இந்த மாதிரிலாம் யாரு கூடயும் ஃபைட் பண்ண மாட்டேன் சொன்னால் புரிஞ்சுக்கோ, கோவப்படாதுங்கிற மாதிரி நம்ம ஜேகே க்ரை பண்ணே ஆரம்பிச்சிடுவார். ஜேகே க்ரை பண்ணுறத டேயால் நோட் பண்ண முடியாட்டாலும் ஜேகே அப்படியே அந்த பிளேஸ்லேயே மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டாப் ரூம் மட்டும் வெளியே போகலாங்கிற மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸை இன்னும் கிரிப்பாக பிடிச்சிட்டு என் மேலே கோவப்படாத, நான் இனி இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறோம்ல, இனி யாருக்காகவும் எந்த ஒரு மூமெண்ட்லேயும் நான் யாரையுமே இந்த மாதிரி பனிஷ் பண்ணி அடிக்கலாம் மாட்டேன், ப்ளீஸ் கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜேகே பயங்கரமாக கெஞ்சினாரு. இந்த மாதிரி கெஞ்சினாலும் ஜேகேயோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு நம்மகிட்டே அங்கேருந்து போனால் ஜேகே ரொம்ப சேட் ஆகிற மூமெண்ட்டை அதே ஸ்டாப் ரூமுக்குள்ள என்ட்ராகிற ஜெமினா நோட் பண்ணிவிட்டு ரொம்ப கோவமாக்கி நேராக தேடி வந்தா இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் பக்கத்தில் தான் நின்று பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதா அதே காரிடோர் வழியாக கிராஸ் ஆகி கிளாஸ் ரூம் போகிறோம். ஜேகேயுமே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்க்க சொல்ல இன்னும் கோவமாகி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனே ஆகிட்டாரு. டென்ஷன்லேயே நேராக கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு. அவரோட கிளாஸ் பேக் எடுத்துகிட்டு நேராக காலேஜ் விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை ஃபிலிக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்த நம்மகிட்டே நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். காலேஜை விட்டு வெளியே போகிறத பார்த்துட்டு இவன் எங்கே போகிறான், இப்போ கிளாஸ்லாம் இருக்குல்ல, எதுக்கு இப்போவே போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு ஜேகேவோட நம்பருக்கு நம்ம கால் மேலே கால் பண்ணால் ஃபிலிக்ஸ் கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம இப்போ ஜேகே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி இக்னோர் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஸ்டாப் ரூமில் தான் எல்லாருமே லஞ்சு பிரேக்கில் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தா ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்காமல் நம்ம ஜேகேவோட மொபைலுக்கு தான் கால் பண்ணி பிக் பண்ண மாட்டேங்கிறானுங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா. என்ன அவனை திட்டுனேன், இக்னோர் பண்ணேன், இப்போ அவனுக்கு ஏன் கால் பண்ணிகிட்ருக்க, ஃப்ரீ பண்ணி விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜிமினா இந்த மாதிரி பேசுனா, ஏன்டா நீ இந்த மாதிரி புரிஞ்சிக்காமல் பேசுகிற, அவன் அந்த மாதிரி ஃபீலிக்ஸ் டெட் ஆகிற அளவுக்கு அடிச்சிருக்கான், அவனை பனிஷ் பண்ணது தப்புங்கிறியாப்போ, அவன் எதுக்காக அடித்தானுங்கிற ரீசனை நீ அவன்கிட்ட கேட்டுக்கணும்டா. நீ இப்போ அவனை திட்டுற வான் பண்ணுற, ஓகே அது கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்டு தான். அவன் ஃபைட் பண்ணதுக்கு கண்டிப்பாக நீ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் நீ ஃபைட் பண்ணக்கூடாது ஜங்குக்கு, நீ ஒன்றும் ரவுடி கிடையாது, நீ ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜ் ஒர்க்கை மட்டும்தான் பண்ணணுங்கிற மாதிரி நீ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அவன் ஏன் அந்த மாதிரி ஃபைட் பண்ணானுங்கிற ரீசனை நீ அவங்ககிட்ட கேட்டுக்கணும். அவன் அவ்வளோ தூரத்துக்கு அவங்ககிட்ட பேசலாம்லடா ஸ்டாப் ரூமில், ஏன்டா அவனை இக்னோர் பண்ணது மட்டும் இல்லாமல் நீ ஃபிலிக்ஸ்கிட்ட பேசின மூமெண்ட்டை பார்க்க முடியாமடா அவன் நேராக ஹவுஸுக்கே கிளம்பி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா. என்னடா எப்போ பார்த்தாலும் நீ ஜேகேக்கு சப்போர்ட்டாக பேசுகிற, அவன் தப்பு பண்ணால் அதுக்கு பனிஷ் பண்ணதுக்கு எனக்கு ஹோல் ரைட்ஸ் இருக்குது, அவனுக்கான பனிஷ்மெண்ட்டை தான் நான் கொடுத்தேன், அப்போ ஜேகே உனக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கான், இதை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ வீமினுக்குள்ளே லைட்டாக ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைட் ஆனால் இப்போ ஒரு 2-3 டேஸ் மூவ் ஆன் ஆகுது. ஃபஸ்ட்டே நம்ம டேயை இக்னோர் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜேகேயே பயங்கரமாக நம்ம இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா இந்த அளவுக்கு டென்ஷனாக கிளாஸுக்கே போகாமல் உட்காந்துருக்கேன், இன்றைக்கி இப்போ உன்னோட கிளாஸ் தானே, ஜேகேயோட கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எனக்கு அந்த கிளாஸுக்கு போக பிடிக்கல, நீ வேணால் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்து போகலானுங்கிற மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி பிடிக்கிறாரு. இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன வேணும், எதுக்கு 2 பேரும் ஃபைட் பண்ண மாதிரியே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் எங்கடா ஃபைட் பண்ண மாதிரி இருக்கிறேன், அவனை பனிஷ்மெண்ட்டே பண்ணக்கூடாதான், பனிஷ்மெண்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் என்னை இக்னோர் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுனா. அன்றைக்கி நடந்த மூமெண்ட்டை இப்போவாவது கேள்டா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி என்னடா பெருசாக அன்றைக்கி நடந்துச்சுங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, ஒன்றை
அந்த பிளேஸில் ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை வச்சு கொஞ்சம் டேட்டியாக பேசிகிட்டு இருந்தான். டேட்டியாக மட்டும் இல்லை, ரொம்பவே டேடி திங்கிங்கில் நிறையவே பேசிகிட்டு இருந்தான். என்ன சொல்கிற? ஆமாம், அதெல்லாம் என்னாலேயே கேட்க முடியல. அந்தளவுக்கு டேட்டியாகவும் ரொம்ப மிஸ்பிஹேவான வேர்ட்லேயும் உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஒன் நைட் ஸ்டாண்ட் இருப்பேங்கிற மாதிரியும் என்னெல்லாமோ நிறைய பேசினான். அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் பேசினான். நீ அவன் உன்கிட்ட வந்துட்டு க்ளோஸாக பேசுனா ஸ்மைல் பண்ணபடி அவன்கிட்ட பேசுறியான். அவனுக்கு உன் மேலே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குடா. அதை விட அதிகமாக ஃபிலிக்ஸ் மேலே உனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்குடா. அந்த மூமெண்ட்டுக்கு நீ அவன் கூட கிளப்புக்கு போகிற மாதிரியும் கிளப்பில் 2 பேரும் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ண போகிறதாவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இன்றைக்கி நான் ப்ரொஃபஸரோட என் லைஃபையே மூவ் ஆன் பண்ண போகிறேங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி டேட்டியாக நிறைய பேசிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி இவ்வளோ டேட்டியாக பேசுகிறத கேட்க சொல்ல எனக்கே கடுப்பு நிறைய வந்துச்சு. எப்பண்டா என் ஃப்ரெண்டு உன்கிட்ட வந்து இவ்வளோ க்ளோஸாக பேசினானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கே கோவம் வர சொல்ல அதே பிளேஸில் இருந்த ஜங்குக்கு கோவம் வருமா வராதா? சும்மா உங்ககிட்ட வந்து ஸ்மைல் பண்ணபடி பேசினாலே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் ப்ரொப்போசர் கூட இன்றைக்கி நைட்டு கிளப்பில் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், எங்கள் லைஃப்லேயே நாங்கள் மூவ் ஆன் பண்ண போகிறோங்கிற மாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவ்வளோ டேட்டியாக பேசினா அவன் அந்த பிளேஸில் எப்படிடா பார்த்துட்ருப்பான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லவும் இவ்வளோ டேட்டியாவா பேசுனா? இதை விட மோசமாகவே பேசினான். எனக்கே அவனை அடிக்கணும் போல தான் திங்கிங் வந்துச்சு. ஜேகே பண்ணது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஜிமின் அப்படியே போனால் இப்போ நம்ம டேடா நேராக கிளாஸ் ரூம்க்குறாரு. நம்ம இன்னும் ஏன்டா கிளாஸ் ரூமுக்கு வரலனுங்கிற மாதிரி தான் நம்ம ஜொங்குக்குமே. கிளாஸ் ரூம் டோரையே நோட் பண்ணபடி இருந்தால் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ராக்கிறத பார்த்து அடுத்த செகண்ட் உடனே இக்னோர் பண்ணபடி நோட்ஸ் எழுதுகிற மாதிரி புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சான். இப்போ ஜேகே எதுக்கு அன்னைக்கு ஃபைட் பண்ணா? ஃபிலிக்ஸ் மேலே தப்பு இருக்குது, அதனால தான் நம்ம ஜேகே கோவத்தில் அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டே நம்ம ஜேகே நோட் பண்ணால் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க சொல்ல நம்ம ஜேகே பார்த்துருந்தாலும் பார்க்க சொல்ல அப்படியே நம்ம இக்னோர் பண்ணபடி வேக வேகமாக நோட்ஸ் எழுதுறாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணபடி இருந்தால் கிளாஸ் எண்ட் ஆகி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போனால் நம்ம டைம் அப்படியே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போகிறத பார்த்து ரொம்ப சேடாகிறாரு. சேடாகி அதே பெஞ்சில் அப்படியே ஹெட்டை வச்சு படுத்துட்டு நம்ம ஜேகேயோட ஐஸ் அப்படியே லைட்டாக கலங்குனா சுகாடா கேண்டீனுக்கு போகலாமா வாரியா அப்படிங்கிற மாரி சொல்லவும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, நீ வேணால் கேண்டீனுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு சுகா அப்படியே அந்த கிளாஸ் ரூம்ட்டு வெளியே போனோம். ஜேகே இப்போ கிளாஸ் ரூமில் யாருமே இல்லைங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு நம்மளை இக்னோர் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே, என் மேலே என்ன ஃபால்ட் இருக்குது, ஃபைட் பண்ணதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஃபைட் பண்ண மாட்டேன், யாரையும் இந்த மாதிரி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்லங்கிற மாதிரி இக்னோர் பண்ண மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் லைட்டாக க்ரை பண்ணபடி இருந்தான். ஜேகேயோட ஹேர் அப்படியே நம்மகிட்டே சாஃப்டாக ரப் பண்ணவும் ஃபஸ்ட்டில் நம்ம ஜேகே பயந்துருவார், யார்டா அது ஏன் ஹேரை பிடிச்சி இப்படி ரப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த பெஞ்சில் ஹெட்டை வச்சு பட்டுருந்த நம்ம ஜொங்குக்கு எழுந்துக்கிட்டான். இந்த மாதிரி முன்னே வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் க்ளோஸ் அழுத்து ஹிப்பில் ஹிப்புக்கிட்ட நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் இருக்கிற அந்த பொசிஷனில் கிரிப்பாக ஹக் பண்ணபடி பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுது நான் இனி இந்த மாதிரி யாரையுமே இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்க மாட்டேன், நம்மள கோவப்படாதுங்கிற மாதிரி கதறி அழுற மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிட்டேன். ஜேகேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி சரி ஓகே எதுக்கு இந்த மாதிரி தேம்பி அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோடய போல்டு பாய் ஃப்ரெண்ட் எங்கே போனா? எல்லாத்தையுமே ரொம்ப போல்டாகவே ஹேண்டில் பண்ணுவான், என்ன இந்த மாதிரி பச்சை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் டீச் பண்ணுவார். அந்த மாதிரி டீச் பண்ணால் என்னை ஏன் இக்னோர் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக அழுதான். சரி ஓகே க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஜேகே லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜேகே பக்கத்துலேயே அந்த டெஸ்கில் நம்ம உட்காந்துட்டு நம்ம ஜேகேயோட டீரியை மட்டும் வெயிட் பண்ண போயிடு. சாரி, நான் உனக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே அன்றைக்கி ஹார்ஷாக திட்டேன், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நான் உன்ட்ட கேட்டுருக்கணும், ஆனால் நீ ஃபைட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ ஃபைட் பண்ணக்கூடாது ஜேகே, எந்த ஒரு கோவம் வந்தாலும் சரி உன் கோவத்தை உனக்கு கண்ட்ரோல் தான் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும், உன் கோவத்தை அதர் பர்சன்ஸ் மேலே காட்டக்கூடாது,
ஃபைட் பண்ணக்கூடாது. ஃபைட் பண்ணால் இந்த டே உன்னை பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு டே இன்னும் டைட்டாக ஹக் பண்ணபடி இல்லை இல்லை எனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்காத இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டே இன்னும் க்ரிப்பாக டைட்டாக ஹக் பண்ணபடி அழுறாரு இந்த மாதிரி அழுதாம். சரி ஓகே நான் தான் எதுவும் இல்லைன்ட்டோம்ல ஏன் இப்படி அழுற அப்படிங்கிற மாதிரி எல்லு கிளிக்காக போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துருவாங்கடா சரியா ஈவினிங் இப்போ போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். நம்மகிட்ட எப்படி ஜேகேயோட ஃபோர்கட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மகிட்ட எழுந்து போனதுக்கப்புறம் இப்போ ஜேகே ரொம்ப நார்மலாகிட்டாரு. இந்த மாதிரி நார்மலானா இப்போ ஈவினிங் தான் ஈவினிங் கரெக்டாக நம்மகிட்டையோட கார்க்கு பக்கத்தில் தான் நம்ம ஜேகே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம். என்னாச்சு நீ தானே ஈவினிங் மீட் பண்ணலான்னா அதனால நான் இன்னைக்கு உன்னோட ஹவுஸுக்கு வரலான்னு திங்க் பண்ணுறேன். அப்படியா ஆமாம் நான் இன்னைக்கு உன்னோட ஹவுஸுக்கு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து டேக்கிட்ட ரொம்ப ஃப்ளீட்டியாகவே நம்ம ஜேகே பேசுவார். அந்த மாதிரி பேசினான். அதே பிளேஸில் பைக் எடுக்க வர ஃபிலிக்ஸு டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டாக நோட் பண்ணுறான். அதாவது டேக்கோக்கு 2 பேருமே லவ் பண்ணிகிட்ருக்காங்கிறது அவனுக்கு தெரியல. அவனுக்கு டே மேலே ஒரு ஃபீலிங் அதே மாதிரி தான் ஜேகேக்கும் டே மேலே ஏதோ ஃபீலிங் இருக்குங்கிற மாதிரி நோட் பண்ணுறான். அந்த மாதிரி நோட் பண்ணோம். ஃபிலிக்ஸ் கிட்ட நம்ம டே பேசுகிறாருல அதை விட அதிகமாகவே நம்ம டேயோட நம்ம ஜேகேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜேகே லைட்டாக ஹக் பண்ணபடி சரி ஓகே இன்னைக்கு நீ என்னோட ஹவுஸுக்கு வா நம்ம 2 பேருமே ஹவுஸில் வச்சு டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவோனுங்கிற மாட்டி நம்ம ஜேகே கிட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கிற க்ளோசிங் மூமெண்ட்டை தாண்டி அதிகமாக இருக்கிறாரு. ஏன்னா அது டேயோட பாய் ஃப்ரெண்டாக அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேயோட ஹேரை அப்படியே ரப் பண்ணபடி ஜேகே லைட்டாக ஹக் பண்ணபடி சரி டைம் ஆயிடுச்சு நான் ஹவுஸில் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே 2 கார் எடுத்துகிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாகி இன்றைக்குமே நான் டே கூட முழுக்க டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பிலேயே பைக் எடுத்துகிட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி போனோம். ஜேகேயோட பைக் முன்னாடி கரெக்டாக ஃபிலிக்ஸ் கொண்டு வந்து பைக்கை விட்றான். இந்த மாதிரி விட்டான். ஜேகே தான் செம்ம கடுப்பில் ஃபிலிக்ஸை நோட் பண்ணா என்னடா என்ன எதுக்குடா என் முன்னே கொண்டு வந்து பைக்கை விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி செலவும் என்னமோ அன்னைக்கு நான் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி டேட்டியாக பேசுனேன்னு சொல்லி என்ன அடிச்சியே அதுக்கு என்னடா ரீசன் அப்போ உனக்கு ப்ரொஃபஸரை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் ஏன்டா உன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் உண்மையை சொல்கிறா உனக்கு அப்போ அந்த ப்ரொஃபஸரை பிடிச்சிருக்கா அதனால தான் என்ன நீ அடிச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது என்னோடய பர்சனல் மேட்டர் பர்சனல் லைஃப் அதெல்லாம் தேர்ட் பர்சன்ட்டெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து நேராக ஹவுஸ்க்கு வராரு. இப்போ டேயோட ஹவுஸில் டேயை ஒரு ஒர்க்கு கூட பண்ண விடாமல் டே கிட்ட நம்ம ஜேகே ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. என்ன பண்ணுற ஜேகே ஏன் ஜேகே இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற உனக்கு காலேஜ் ஒர்க்கை பண்ண சொன்னேன் அதெல்லாம் முடியாது நான் ஹவுஸுக்கு வந்துட்டேன் காலேஜ் ஒர்க்கெலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ப்ராப்ளம் பண்ணுறாரு. ஃபுட்டை கூட நம்ம டேயை ரெடி பண்ண விட மாட்டேங்கிறாரு. டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டேயை ஹக் பண்ணபடியே டே கூடயே நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தா ஐயோ நம்மளை இனி படுத்திடுவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி என்னை இப்படியே ஹக் பண்ணபடி இருந்துக்கும் நான் ஃபுட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இன்னும் க்ரிப்பாக ஹக் பண்ணபடி டேயோட நெக்லெலாம் கிஸ் பண்ணபடி டேயோட பாடி அப்படியே லைட்டாக ரப் பண்ணுறாரு. டாய் ப்ளே பண்ணாடா அடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டினபடியே ஃபுட்டை மட்டும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஜேகே நேராக ஹாலுக்கு கூப்பிட்டு வந்து காலேஜ் ஒர்க்லாம் பண்ண வைக்கிறாரு. கண்டிப்பாக காலேஜ் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் க்யூட்டாக நம்ம ஜேகே திட்டினபடி காலேஜ் ஒர்க்லாம் பண்ண வச்சுட்டு ஜேகேக்கான ஃபுட்டை எல்லாத்தையுமே நம்மகிட்டே அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாரு. ஜேகேமே குட் பாயாக அவ்வளோத்தையும் சாப்பிட வராங்க. இப்படியே டேஸஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. டேக்குமே அவங்க டயட்டை நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ஃபிலிக்ஸ் தான் கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்து நான் இன்றைக்கி டே ப்ரொப்போஸருக்கு செம்ம கிராண்டாக ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் நேராக ஸ்டாஃப் ரூமுக்கு போய் ப்ரொப்போஸ் பண்ண போகிறேங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜேகேக்கு கேட்குற மாதிரியே காட்டுறான். ஏன்னா ஜேகே வந்து டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை ஃபிலிக்ஸ் இப்போ நல்லாவே நோட் பண்ணுறான். அதில் ஃபிலிக்ஸ்க்கு என்ன தெரியுது ஜேகேக்கும் டேயை பிடிச்சிருக்கு அந்த மூமெண்ட்டு தெரியுது. ஆனால் பட் அவங்க 2 பேருமே ஒருத்தர் லவ்வை சொல்லிக்கிட்டாங்கங்கிறது மட்டும் ஃபிலிக்ஸ்க்கு தெரியல. ஜேகேக்கு டே மேலே ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்குது. அதனால டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறான். அப்போ நம்ம ஜேகே டேக்கு ப்ரொப்போஸ் பண்ண அலோவ் பண்ண விட்டுறக்கூடாது. நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரொப்போஸ் பண்ணி டேயை அக்செப்ட் பண்ண வச்சிடணுங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு
நம்ம ஜேக்கிக்கு கேட்குற மாரி, "இன்னைக்கு நான் ஸ்டாஃப் ரூமில் போய் ப்ரொப்போஸ் பண்ண போறேன்டா" அப்படிங்கிற மாரி ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருந்தா, "ஹாரிடா எப்போ பார்த்தாலும் நீ அந்த ப்ரொபோசர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி பேச சொல்ல தான்டா நீ பயங்கரமா அடி வாங்குட. அதுவும் ஒருத்தரோட ஹேண்ட்ஸில்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸு ஹாரி எல்லாருமே நம்ம ஜேகேயை நோட் பண்ணா, இப்போ கூட நம்ம ஜேகே அப்படியே முறைச்சபடியே ஹேண்ட்ஸில் ஏதோ ஸ்ட்ராங்கான ஒரு திங்ஸ் தான் வச்சிருக்காரு. அந்த திங்ஸையே அப்படியே வளைச்சிட்டாரு. ஐயோ! ஃபிலிக்ஸு ஜேகேயோட கோவத்த பார்க்க சொல்ல, "இன்னைக்கு உனக்கு ஃப்யூனல் தான்டா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஃப்யூனல்லாம் இல்ல, ஒன்றும் இல்ல. இன்னைக்கு என் லைஃப்பில் நான் மூவ் ஆன் ஆக போறேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, திரும்பவும் நம்ம ஜேகே பயங்கரமா கடுப்பாயிட்டுனா, இப்போ கரெக்டாக பிரேக் பீரியட். எப்போ நம்ம டேக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பான், அந்த டைமுக்கு நம்ம பிரேக் பீரியட்ல தான் டேட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணணுங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பான். அந்த மொமெண்ட்டுக்கு கரெக்டாக பிரேக் பீரியட் பெல்லு கிளிக் ஆன அடுத்த செகண்டே நம்ம ஜேகே ரன் பண்ணபடி ஸ்டாப் ரூம் பட்டா வராரு. இந்த மாதிரி ஸ்டாப் ரூம் பட்டு வந்தான். இவன் எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பேக் சைடில் வராரு. அது கூட தெரியாமல் நேராக ஸ்டாப் ரூமுக்கு தான் வராரு. இந்த மாதிரி வந்தான். நம்ம ஜங்குக்கு தான் ஸ்டாப் ரூமுக்குள்ள என்ட்ராகி, "என்ன இங்கே காங்கலை, அப்போ இந்த எங்கே போனா?" ஐயையோ! ஸ்டாஃப் ரூமில் தானே இருப்பான்னு நினச்சிட்டு வேகமாக அங்கே வந்தேன். ஒருவேளை ப்ளே கிரவுண்டில் எங்கே நிற்பானோ? ஒருவேளை ஏதாவது கிளாஸ் முடிஞ்சு பின்னா காரிடத்தில் வருவானோ? ஐயையோ! ஜெகி நீ என்ன பண்ணுற? வேகமாக வா, நம்ம எப்படியாவது ஃபிலிக்ஸு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு கலோ பண்ண விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்தால் அந்த ஸ்டாஃப் ரூமுக்குள்ள கரெக்டாக 2, 3 ப்ரொபோசல் வர மொமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட டேபிள்கிட்ட இருந்த நம்ம ஜேகிடம் டக்குன்னு டேபிளுக்கு அவங்க டேயோட பெஞ்ச் இருக்கும்ல, அதுக்கு அடியில் போய் உட்காந்து மறைஞ்சு உட்காந்துக்கிறாரு. இவங்கெல்லாம் ஏன்டா இப்போ வந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த டெஸ்க்குக்கு அடியில் போய் உட்காந்தா அதே ஸ்டாஃப் ரூமுக்குள்ள மற்ற ப்ரொஃபஸர்ஸை ஃபாலோ பண்ணபடியே நம்ம டே என்றாகி ஜேகே இங்கே தானே வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணபடியே எங்கே போனால் இந்த ஜேகேங்கிற மாதிரி சுற்றி முற்றி திட்டிட்டு கரெக்டாக டேயோட டேபிள் கிட்ட வந்து நின்னா, ஜேகே இந்த மாதிரி டேபிளுக்கு அடியில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, "இங்கே என்னடா பண்ணுற?" அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணோம். "வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணா, மற்ற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே என்னாச்சு உங்கள் டேபிள் ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "இல்லை எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, சும்மாடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "சரி எல்லாருமே லஞ்சு சாப்பிட போலியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். எங்களோட ஃபுட் பாக்ஸ் தான் எடுக்க வந்தோம், எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட் பாக்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு போனால், "ஜிமினாடா ஏன்டா திருட்டு பையன் மாதிரியே முழிச்சிட்டு இருக்க? எதையும் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்ச மேஜி என்னதெல்லாம் மறைச்சி வச்சிருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேக்கிட்ட வந்தா, டெஸ்க்குக்கு அடியில் ஜொங்குக்கு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, "இப்போ தானே புரியுது உன்னோட பார்வைக்கான அர்த்தம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "சரி சரி 2 பேரும் எப்படி டேட்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் கேண்டீனுக்கு போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போனா, "ஐயோ நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கடா, நான் அவனுங்க கூப்பிடலடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி ஜிமினா பாட்டு கேட்டுனா, "ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிக்காத எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்" அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஜிமினா அந்த ரூமை விட்டு வெளியே போனான். நம்ம டேடா இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, பாட்டியடா அவன் என்ன மாதிரி கலாச்சிட்டு போகிறான்ட்டு. "அது ஒன்றும் இல்லை இங்கே பாரு, யாராவது உங்ககிட்ட வந்து பேசுனா, என்ன பேசுனா, அவன் ஃபிலிக்ஸ் வருவான், எதுக்கு வருவான், அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு இருக்கான். ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு தானே சொன்னா, எது ப்ரப்போஸ் வேறு பண்ணதுக்கு நான் அலோவ் பண்ணணுமா? அப்போ அவன் ப்ரப்போஸ் பண்ணால் ஸ்மைல் பண்ணபடி பொக்கே வாங்குவியா நீ?" அப்படிங்கிற மாதிரி ஜேகே செம்ம கோவத்தில் நம்ம பட்டு கட்டுனா, நம்ம ஜேகேயோட மோட்டோ க்ளோஸ் பண்ணபடி, "இந்த கட்டு கட்டுற பின்ன என்னையாங்க? அதான் அவன் ப்ரப்போஸ் பண்ண வருவான், அது நீ அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம். அதான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஜேகே, அதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. இப்போ ஃபிலிக்ஸ் இங்கே வருவான், அவனை நீ ஹேட்டாக பேசி திட்டி அனுப்புகிற, இல்லைன்னு வச்சுக்கோயேன் என்ன பண்ணுவேனே தெரியாது. பாட்டியா ஷார்ப்பாக வச்சுருக்கேன்" அப்படிங்கிற மாரி பென்சிலை காட்டுறாரு. இதை வச்சு அப்படியே ஒரு டைஸில் சொருகிருவேன் அப்படிங்கிற மாரி பயன்படுத்தினா, ஜேகே நான் உன் பாய் ஃப்ரெண்டுடா, அதனால தான்டா இந்த பனிஷ்மெண்ட்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகே பேசிகிட்டே இருக்க சொல்ல கரெக்டாக அந்த ஸ்டாப் ரூமுக்குள்ளே ஃபிலிக்ஸ் பொக்கையோட வர மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேக்கிடா அவனை எப்படியாவது திட்டி அனுப்பல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டெஸ்க்கு அடியில் உட்காந்துருந்து பென்சிலை ஷார்ப்பாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. ஐயோ! இன்னைக்கு நம்மக்கிட்டயே ப்ளே பண்ண ஜேகே வந்துட்டானே! ஃபிலிக்ஸு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி என் பாய் ஃப்ரெண்டோட ஹேண்ட்ஸால் எனக்கு அடி வாங்கி கொடுத்துறாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸை நோட் பண்ணிவிட்டு, "என்ன ஃபிலிக்ஸ் ஃபுட்டு சாப்பிட்ற டைட்டிலில் பொக்கையோட வந்துருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "இந்த பொக்கே உங்களுக்கு தான்" அப்படிங்கிற மாதிரி பொக்கையை நீட்டுனா, "பொக்கையை வாங்காத" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லுவாரா, அந்த மாதிரி சொன்னால் நம்ம ஃபிலிக்ஸ் தான், "வாங்கிக்கோ ப்ரொஃபஸர் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு வேறு வழி இல்லாமல்
ஓகே அப்படிங்கிற மாரி லைட்டா ஸ்மைல் பண்ணபடி பொக்கே வாங்குனா, நம்ம டேயோட டைஸ்ல அப்படியே பென்சில வச்சு லைட்டா சும்மா லைட்டா இப்போம்லாம் குத்துற மாரி அந்த மாரி வைக்கிறாரு. ஐயய்யோ! கோவப்பட்டுட்டானே அப்படிங்கிற மாரி டக்குனு அந்த பொக்கே கீழ வச்சுட்டு, பொக்கே குடுத்துட்டல்ல, சரி போ அப்படிங்கிற மாரி சொன்னா, என்ன பொக்கே வாங்கிட்டு போங்கிறீங்க? நான் எதுக்கு பொக்கே கொண்டு வந்து குடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? அப்படிங்கிற மாரி கேட்டா, அப்படியே லைட்டா அந்த பென்சில வச்சு, அதெல்லாம் ஏன்டா நீ கேட்குறேன்னுங்கிற மாரி திரும்பவும் குட்டுற மாட்டி, அதாவது நம்ம டேக்கு லைட்டா பெயின குடுக்குற மாரி பண்றாரு. ஐயோ! ஜேகே கோவப்படாத ஜேகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஃபீலிங்ஸ நோட் பண்ணிட்டு, சொல்லுடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், "இங்க பாருங்க ப்ரொஃபசர் எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. நான் உங்கள லவ் பண்றேன்." அப்படி இப்படிங்கிற மாரி லவ் டயலாக்கா நெறைய விட ஆரம்பிச்சுருவான். டேய் தான் நம்ம ஃபிலிக்ஸுக்கு எல்லாம் அணுகுற மாரி எக்கச்சக்கமா பேச பேச நம்ம ஜேகே காண்டாகி பென்சில வச்சு வேகமா டேயோட டைஸ்ல கொட்டவன்டா. டே டக்குனு லிக்க மூவ் ஆன் பண்ணா, அந்த பென்சில் ரொம்ப தூரமா போய் விழுது. இந்த மாரி விழுந்தா, டேக்குக்கு 2 பேரும் ஃபீலிக்ஸ நோட் பண்ணா, "என்னாச்சு ப்ரொஃபசர்? நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்க."